44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட், த ரெக்டிஃபிகேஷன் அதுதான் இது. ஸோ அது பண்ணதோட ரெக்டிஃபிகேஷன் 1977 வந்த உடனே அவங்க 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்னெல்லாம் ட்ரகானியனாக பண்ணாங்களோ அவ்வளோவையும் மாற்றப்பட்டது. மிஸ்டர் மொராஜி தேசாய் became the PM, first non-Congress PM to come to power, and it's a coalition government. So the key revisions what they did was this parliamentary approval now required for declaring an emergency. இதுக்கு முன்னாடி வரையிலையும் உங்களுக்கு வாய்மொழியிலேயே டிக்ளேர் பண்ணலாம். இப்போ வந்து உங்களுக்கு கேபினெட் கிவ் இட் இன் ரைட்டிங், இது ஆர்டிகல் 352 கொண்டு வந்த அமெண்ட்மெண்ட். அதே மாதிரி ஒன்ஸ் டிக்ளேர்ட் அந்த டைம் பீரியட் இப்போ தெளிவுபடுத்தினாங்க, 6 months வேலிடு. அந்த விஷயமும் ஸ்பெஷல் மெஜாரிட்டி டு அக்செப்ட் இட் கொண்டு வந்தாங்க. இது எமர்ஜென்சி இதில் வந்து பண்ணும்பொழுது. ஸோ த ஸ்பெஷல் மெஜாரிட்டி ரிக்வயர்ட். ஏர்லியர் இருந்ததெல்லாம் ஸ்ட்ரிஞ்சன்ட் பண்ணாங்க. இட் மேட் ஷோர் தட் இட் இஸ் நாட் ஈஸி டு பிரிங் எமர்ஜென்சி ஆஸ் ஈஸிலி இட் வாஸ் brought பிஃபோர். So give it in writing, cabinet should give it in writing, then within a month it shall be passed by both the houses with a special majority. So இது எல்லாமே கொண்டு வந்தாங்க. So again this fundamental personal liberty secured. See, at the same time, after this in 1978, Maneka Gandhi case, when the court overruled a lot of judgments of what it gave during the emergency period or before that also. So this reaffirmed democracy, limited presidential power, secure freedom. So all these things were brought actually. So then socialist measures were also brought. So 44th Amendment Act took away right to property, which was there under Article 19 and 31 as 300A. Okay, not correct about 44th Amendment Act, actually not correct. So it restored the jurisdiction of Supreme Court and High Court, true. It replaced the term internal disturbance with armed rebellion. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 352ல national emergency can be invoked on what basisன்னு பார்த்தீங்கன்னா external aggression, வார் ஆர் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ். இந்த இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ் வார்த்தை 1935 ஆக்ட்லேயே இருந்தது தான், அது அப்படியே தான் வச்சிருந்தாங்க. அதுதான் இங்கே வேகா மாறுனுச்சு. இந்திரா காந்தி பீரியட்ல அவங்க இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்னு சொல்லி தான் இதை கொண்டு வந்தாங்க. ஸோ அதை எடுத்துட்டு ஆர்ம்டு ரெபல்லியன் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. வெறும் ரெபல்லியன் மட்டும் ஆர்ம்டு ரெபல்லியன் டு ஓவர் த்ரோ கவர்மெண்ட். ஸோ இது கொண்டு வரணும்னு சொல்லி ரூல் கொண்டு வந்தாங்க. ஸோ திஸ் வாஸ் அகெயின் ஒன் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் தட் வாஸ் brought. ஸோ இட் மேட் ரைட் டு ப்ராப்பர்ட்டி அ ஃபண்டமெண்டல் ரைட். அகெயின் இல்லை, ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருந்து எடுத்துட்டு போட்டது அதுதான். ஸோ அது இதான் ரைட். அப்பனா இட் ப்ரொவைடட் சேஃப்கார்ட் அகெயின்ஸ்ட் மிஸ்யூஸ் ஆஃப் எமர்ஜென்சி ப்ரொவிஷன். கரெக்ட். ஸோ சி இதில் வந்து விச் இஸ் நாட் கரெக்ட்ல. பிரசிடென்ட் ரூல் இன் செவரல் ஸ்டேட்ஸ். இப்போ பிரசிடென்ட் ரூல் இம்போஸ்ட் இன் மணிப்பூர் நம்ம ஜென்ரலாக பார்த்தோம்னா மணிப்பூர் ஆஃப்டர் லாங் மோர் தேன் அ இயர் ஆஃப் கண்டினியூவிங் ப்ராப்ளம் அண்ட் தென் ஃபைனலி தே இன்ட்ரடியூஸ்டு எமர்ஜென்சி. ஸோ இப்போ ஸ்டேட் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா வேர் த பிரசிடென்ட் டைரக்ட்லி ரூல்ஸ் த ஸ்டேட் த்ரூ கவர்னர் ஆக்சுவலி. ஸோ பிரசிடென்ட்ஸ் ரூல் இஃப் பிரசிடென்ட் இஸ் சாட்டிஸ்ஃபைட் தட் த கவர்னன்ஸ் cannot take place on the basis of constitution, breakdown of constitutional machinery, law and order breakdown, loss of majority, இது எல்லாமே ரீசன்ஸ். ஸோ கான்ஸ்டியூஷனல் நார்ம்ஸ் பிரகாரம் நடக்க முடியாது, கான்ஸ்டியூஷனல் மெஷினரி பிரேக் டவுன் ஆயிருச்சு, law and order breakdown ஆகுது. ஆர்டிகல் 355ல if a state cannot maintain or protect the boundaries, the sovereignty, அப்பயுமே பிரசிடென்ஷியல் ரூல் 355ல 356லையுமே மெஜாரிட்டி லூஸ் பண்ணாலும் சரி, கான்ஸ்டியூஷனல் மிஷினரி பிரேக் டவுன் ஆனாலும் 356 மூலியமாக நம்ம இன்வோக் பண்ணலாம். 355 ஒரு ரீசன், 356ல இன்வோக் பண்ணலாம். ஸோ ஹியர் இஃப் யூ சி இது ஒன்ஸ் இன்வோக் பண்ண என்ன சார், இப்போ அதில் சொன்னோம் ஸ்பெஷல் மெஜாரிட்டி வித்தின் 1 month. இதில் என்னன்னா சிம்பிள் மெஜாரிட்டி வித்தின் 2 months பார்லிமெண்ட். இப்போ இன்வோக் பண்ணோன்னு என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா கேபினெட் டிசால்வ் ஆயிரும். இப்போ கவர்மெண்ட் டிசால்வ் ஆயிரும். அப்போ ரீஎலெக்ஷன் வரணுமா சார், ரீஎலெக்ஷன் வரணும்னு அவசியம் கிடையாது, அந்த டேர்ம்லாம் ஆகாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ் ஸ்டேட்ல நீங்க கவர்மெண்ட் டிசால்வ் பண்றீங்க, இப்ப மெஜாரிட்டி இல்லைன்னு டிசால்வ் பண்றீங்கன்னா வேற யாராவது அங்க மெஜாரிட்டி இருக்கு ப்ரூவ் பண்ண முடியும்னா அவங்கள வச்சு அந்த மீதி டைம் பீரியட்ல ஆட்சி நடத்தலாம்.
சரி, இப்போ இதை ஒன்ஸ் இன்வோக் பண்ணிட்டாங்கன்னா வித்தின் 6 monthsல சிம்பிள் மெஜாரிட்டியில ஸ்டேட் அசம்பிளியில பாஸ் ஆகணும். சிம்பிள் மெஜாரிட்டி பாஸ் ஆச்சு அப்படின்னா வித்தின் 2 months பாஸ் ஆகணும். சார் இப்போ ராஜ்யசபா ஒரு தடவையும் லோக்சபா ஒவ்வொரு நாளும் கூடுறாங்க, அப்போ என்ன சார் பண்ணுறது? எந்த ஹவுஸ் ஃபஸ்ட்டு கூடுதோ அது வந்து 2 monthsல, அதுவே ஃபெயில் ஆயிடுச்சுன்னா முடிஞ்சிருச்சு. இல்லை அப்படின்னா அடுத்த ஹவுஸ் எப்போ கூடுறாங்களோ அதுலேருந்து 2 months. ஸோ இதுதான் அங்கே ரூல். ஸோ அதே போல் சார் எவ்வளோ நாள் சார் பிரசிடென்ட் ரூல் இருக்கும்? பிரசிடென்ட் ரூல் 6 months இன்வோக் ஆகும், அடுத்த 6 months எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். 1 yearக்கு மேலே எக்ஸ்டெண்ட் ஆகணும்னா 356 clause 5 அந்த 2 கண்டிஷன் இருக்கு. அந்த கண்டிஷன் என்னன்னா 1 yearக்கு மேலே ஒன்று நேஷனல் எமர்ஜென்சி அங்கேயோ ஏதோ ஒரு பகுதி இந்த ஸ்டேட்ல இன்வால்வ் ஆயிருக்கணும். இன்னொன்னு எலெக்ஷன் கமிஷன் சர்டிஃபை பண்ணும், இப்போ இங்கே எலெக்ஷன் நடத்த முடியாது, இட் கேன் பி கண்டக்டட்னு சொல்லி. அப்போ அது சார் எவ்வளோ நாள் சார் பண்ணலாம்? மேக்ஸிமம் 2 years, அப்படின்னா மொத்தமாக 3 years. அவ்வளோதான், 1 + 2 மொத்தமாக 3 years பண்ணலாம், அதுக்கு மேலே பண்ண முடியாது. ஓகே சரி சார், இப்போ மெஜாரிட்டி இல்லைங்கிறதுக்காக ரிவோக் பண்ணுறாங்க, இது ஸ்டேட் எமர்ஜென்சி இன்வோக் பண்ணுறாங்க. அப்போ நமக்கு ஏதாவது ஒரு சேஃப்கார்டு இருக்கா? ஒரு ஸ்டேட்டுக்கு தாராளமாக கோர்ட்டுக்கு போகலாம், தவறுன்னு சொல்லலாம். கோர்ட் இது மாதிரி பல நேரங்களில் வந்து ரீப்ரூவ் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. ரீப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா திருப்பி ஆட்சியில் அவங்கள அமர செய்வாங்க. எஸ்ஆர் பொம்மை வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 1994-95 கேஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேஸ். அந்த 94 கேஸில் கோர்ட்டு சொன்னது தான் பிரசிடென்ட்ஸ் ரூலோடைய இன்வோகேஷன்ஸ் எப்படி இருக்கணும். அப்போ பிரசிடென்ட் ரூல் வந்து ஒரு மெஜாரிட்டி இல்லை அப்படிங்கிறதுக்காக கவர்னர் இமீடியட்டாக வந்து ஆட்சியை கிளச்சிடுறது அப்படிங்கிறத விட அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும், டைம் கொடுக்கணும். அந்த டைம் ஷார்ட் பீரியடாக இருக்கணும். ஏன்னா ஹார்ஸ் ட்ரேடிங் நடக்கக்கூடாது, அதாவது விலைக்கு வாங்குறது நடக்கக்கூடாது. அப்படின்னா ஷார்ட் பீரியடில் ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லணும். ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா அவங்கள ரீஇன்ஸ்டேட் பண்ணணும். ப்ரூவ் பண்ண முடியலையா ரீஇன்ஸ்டேட் பண்ண வேண்டாம். ஸோ இந்த விஷயங்கள் தெளிவாக இருக்கு. ஸோ அதே போல் சென்ட்ரே நினைச்சாலும் இது எப்போ வேணாலும் ரிவோக்கும் பண்ணலாம் அது. ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஸோ ஹியர் இன் திஸ் இஃப் யூ சி which of the following are not necessarily the consequences of proclamation of president's rule in a state, actually not necessarily. Okay, so if you see here, dissolution of the state legislative assembly, dissolution of the state legislative assembly, then removal of council of ministers. see நான் அப்பயே சொன்னேன், ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியை டிசால்வ் பண்ணணும்னு கட்டாயம் கிடையாது. ஏன்? 2 வருஷம் ஆயிருக்கு, மெஜாரிட்டி இல்லை, ஒருத்தரை நீக்கிறாங்கன்னா மீதி 3 வருஷம் இருக்கு, வேற யாரையாவது கூப்பிட்டு ஆட்சி பண்ண வைக்கலாம். லாஸ்ட் டைம் மகாராஷ்டிராவில் திரு உத்தவ் தாக்கரே ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு, ப்ராப்ளம் வந்தது. அப்புறம் திரு ஏக்நாத் ஷிண்டே தலைமையில் மீதி ஆண்டுகள் கண்டினியூ பண்ணாங்க. இப்போ ரிமூவல் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் இன் த ஸ்டேட் அது கட்டாயம். பிரசிடென்ட் ரூல்னா டிஃபால்ட்டாக நடக்கும். இதே சார் நேஷனல் எமர்ஜென்சினா ஸ்டேட் கவர்மெண்ட்டை நீக்கணுமா சார், ஸ்டேட் கவர்மெண்ட்டை டிசால்வ் பண்ணுமா? கிடையாது, கவர்மெண்ட் பாட்டுக்கு இருக்கலாம், அது கட்டாயம் கிடையாது. டிசொல்யூஷன் ஆஃப் லோக்கல் பாடி நிச்சயமாக கட்டாயம் கிடையாது. ஸோ இங்கே இது மட்டும்தான் கட்டாயம். ஓகே, விச் ஆர் த ஃபாலோயிங் ஆர் நாட் நெசசரிலிங்கும் போது இப்போ இது மட்டும்தான் நெசசரி, இது ரெண்டுமே கிடையாது. 1 and 3 இஸ் த ஆன்சர். ஸோ ஹியர் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். பிரசிடென்ட்ஸ் ரூல் கேன் பி இம்போஸ்ட் அண்டர் ஆர்டிகல் 356 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன். ஆமாம், டியூரிங் பிரசிடென்ட்ஸ் ரூல் த லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இஸ் ஆல்வேஸ் டிசால்வ்டு. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி டிசால்வ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஆல்வேஸ். ஓகே, ஆர் இஸ் டிசால்வ்டுன்னு போட்டால் கூட தப்பு தான், ஆல்வேஸை கூட விடுங்க, டிசால்வ்டுன்னு போட்டால் கூட தப்பு தான் அது. ஏன்னா டிசால்வ் பண்ணணும்னா பண்ணலாம், பண்ணாட்டி இல்லை, அப்படிதான். 1 alone இஸ் ரைட்டு, இது ராங்கு. எமர்ஜென்சிஸ், இப்போ நேஷனல் எமர்ஜென்சி, பிரசிடென்ட் 356 ஸ்டேட் எமர்ஜென்சி, ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி. இப்போ இது மற்ற ரெண்டையும் நான் முதலே சொல்லிட்டேன். இப்போ ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி, இப்போ நேஷனல் எமர்ஜென்சியில் ஒரு விஷயம் நம்ம சொல்லலை, அது என்னன்னா நேஷனல் எமர்ஜென்சி இன்வோக் ஆகுது 6 months, அப்புறம் 6 months இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு சேம் மெத்தட் 2 ஹவுஸ்லையும் ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணோம்னா அது அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கலாம். சார் எவ்வளோ நாள் சார் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம்? அதுக்கு டைம் பீரியடே கிடையாது, எவ்வளோ நாள் வேணாலும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இருக்கலாம் நேஷனல் எமர்ஜென்சி. ஒன்ஸ் நேஷனல் எமர்ஜென்சி ஓவர் ஆயிடுச்சுன்னா வித்தின் 6 months கவர்மெண்ட்டை ரீஇன்ஸ்டேட் பண்ணி ஆகணும், இல்லை எலெக்ஷன் வச்சு ஆகணும். சரி, எமர்ஜென்சி இருக்கும் போது லோக்சபாவுடைய டேர்ம் அதே தான், சேம் அசம்பிளிஸ்க்கும் அது கூடும், அது 1 year எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஆனா அப்ப எமர்ஜென்சி இருக்கணும், இருந்தால் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். ஸோ தட் கீப் இட் இன் மைண்ட். ஓகே, அடுத்தது சார், இப்போ நேஷனல் எமர்ஜென்சி இருக்கு, பட்
ராங்கான ரீசனுக்கு அப்படி ஒன்றுமே ஆர்ம்ட் ரெபல்லியன் இல்லை, வார்லாம் இல்லை. இவங்க இன்னொன்று வார், எக்ஸ்டர்னல் அக்ரஷன், ஆர்ம்ட் ரெபல்லியன் இது இருந்தாதான் இல்லை, வரக்கூடிய த்ரெட் ஆஃப் வார் கேன் ஆல்சோ லீட் டு இன்வோகேஷன் ஆஃப் எமர்ஜென்சி. ஸோ த்ரெட் ஆஃப் வாரும் சொல்லும் பொழுது இவங்க த்ரெட் ஆஃப் வாரை பயங்காமிச்சு இப்படி பண்றாங்களா அப்படின்னு ஒரு சூழ்நிலை வரக்கூடாது. அப்படிங்கிறதுக்கு இப்போ த்ரெட் ஆஃப் வார் பயங்காமிக்க கூடாது. இப்போ என்ன நினைக்கிறாங்க, இல்ல தப்பான முறையில உங்க பயங்காமிச்சு வேணும்னே எமர்ஜென்சி போட்டிருக்காங்க, அப்ப ரிவோக் பண்ணணும், என்ன வழி அப்படின்னா அது ஒரு வழி இருக்கு. அது 44th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் கொண்டு வந்தது. 352ல அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. என்ன அமெண்ட்மெண்ட் அது? அக்கார்டிங் டு தட் லோக்சபால 1/10 ஆஃப் த மெம்பர்ஸ் கிவ் இட் இன் ரைட்டிங். 543ல 1/10 கிவ் இட் இன் 54 பேர் ரைட்டிங்ல கொடுக்குறாங்க, எங்க வந்து நீ எடுத்துருங்க கொண்டு வாங்கன்னு சொல்றாங்க. அது கிவ் இட் இன் ரைட்டிங். ஓகே, 1/10 to them, to the speaker if house is there in session, or to the president to call for a session, ஒரு ஸ்பெஷல் செஷன் கூப்பிட்டு சிம்பிள் மெஜாரிட்டியில் ரிஜெக்ட் பண்ணுறாங்க. சிம்பிள் மெஜாரிட்டி பாஸ் பண்ணுறதுக்கு ஸ்பெஷல் மெஜாரிட்டி, ரிவோக் பண்ண சிம்பிள் மெஜாரிட்டி, அது ரிவோக் ஆயிடும். லோக்சபாவில் பாஸ் ஆனாலே போதும், ராஜ்யசபா தேவையில்லை, ரிவோக் ஆயிரும். ஸோ இது ஒன்று. ஸோ பிரசிடென்ட் ரூலை பற்றி முதலே சொல்லிட்டேன். இது வந்து ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி இது வரலையும் இன்வோக் பண்ணல. நாட்டில் ஒரு பகுதியிலையோ இல்லை நாடு முழுக்கவோ எங்கே வேணாலும் பண்ணலாம். இதுவே ஒரு நல்ல கொஸ்டின். பார்ட் ஆஃப் த ஸ்டேட் ஆர் கம்ப்ளீட் கண்ட்ரி, எனிவேர் கேன் ஹேப்பன். இதை இன்வோக் பண்ணலாம். சரி, இது இன்வோக் பண்ண என்ன சார், வித்தின் 2 months இது வந்து பாஸ் பண்ணணும். சிம்பிள் மெஜாரிட்டி, எப்படி பிரசிடென்ட்ஸ் ரூல் அதே மாதிரி தான் 2 ஹவுஸ்லையும். சரி பாஸ் ஆகிட்டா சார், இதுக்கு டைம் பீரியட்லாம் கிடையாது, ரிவோக் பண்ணுற வரலையும் வச்சிருக்கலாம், இவ்வளோதான். சரி, இப்படி என்ன பண்ண, ஃபைனான்ஷியல் கண்ட்ரோல் கம்ப்ளீட்டாக வந்து சென்ட்ரல் கையில் போயிடும். ஸ்டேட்டோடைய பட்ஜெட்லேருந்து எல்லாமே அவங்க தான் தீர்மானிப்பாங்க. இப்போ பிரசிடென்ட் ரூல் இருக்கிற ஒரு ஸ்டேட்டுக்கு பட்ஜெட்டு பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணுவாங்க. பட் ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி இருந்துச்சுன்னா பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் ஸ்டேட்டில் பாஸ் பண்ணுறதை அவங்க டைரக்ட் பண்ண முடியும். அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை தான் செய்யணும். யூனியன் சொல்கிறது தான் இங்கே ஃபைனான்ஷியல் மேட்டரில் சொல்லணும். சம்பளத்தை நிறுத்தி வைக்க முடியும், ஹைகோர்ட் ஜட்ஜு சம்பளம் உட்பட நிறுத்தி வைக்க முடியும். ஏன்னா அது ஒரு மிஸ்னோமா, நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் அடிக்கடி கேட்குறோம், இது ஹைகோர்ட்டு ஜட்ஜஸ் சம்பளம் எல்லாத்துக்கும் தான் அது நிறுத்தி வைக்கலாம். ஸோ அதை கம்மி பண்ணலாம், இது எல்லாமே பண்ணலாம். இதுதான் வந்து ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி. ஸோ டியூ டு சிவியர் எக்கனாமிக் கிரைசிஸ் த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிசைட்ஸ் டு ரெடியூஸ் த சேலரிஸ் ஆஃப் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அண்ட் டைரக்ட் ஸ்டேட்ஸ் டு ஃபாலோ ஸ்ட்ரிக்ட். இது எல்லாமே இந்த பிரசிடென்ட் இது என்ன ஆகுது அப்படின்னா இதுதான் ஃபைனான்ஷியல் எமர்ஜென்சி. இப்போ தான் சொன்னேன் அது. ஸோ தட் இஸ் வாட் இட் இஸ். டீலிமிட்டேஷன். இப்போது டீலிமிட்டேஷனாக ரீட்ராயிங் ஆஃப் எலக்ட்ரல் பவுண்ட்ரி. இப்போ டீலிமிட்டேஷனுங்கிறது வந்து எப்போ ஸ்டாப் பண்ணியிருக்கு, ஆர்டிகல் 82 ஆஃப் இந்தியன் கான்ஸ்டியூஷன் சேஸ் ஆஃப்டர் எவ்ரி சென்சஸ் தேர் ஷால் பி அ டீலிமிட்டேஷன் கமிஷன் செட் அப் பை த பார்லிமெண்ட் விச் ஷால் டீலிமிட் த கான்ஸ்டுவன்சி. அதாவது ரீட்ராயிங் ஆஃப் எலக்ட்ரல் கான்ஸ்டுவன்சி, ஓட்டு போடக்கூடிய தொகுதிகளை மறுசீராய்வு செய்வது, ஒரு சீராய்வு செய்வது, அவ்வளோதான் அது. அப்போது பாப்புலேஷன் மாறி இருக்கும், ரூரல்லேருந்து அர்பன் போயிருப்பாங்க, அர்பன்லேருந்து அர்பன் போயிருப்பாங்க, பாப்புலேஷன் மாறி இருக்கும், ஒரு இடத்துல ஏறி இருக்கும். அப்போ அர்பனில் வந்து 2 சீட் இருக்கிற இடத்துல 3 சீட்டு பெருக்க வேண்டியது இருக்கும், ரூரலில் 2 சீட் இருக்கிற இடத்துல 1 சீட் ஆக்க வேண்டியது இருக்கும். பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாற்றங்கள் கொண்டு வர வேண்டியது இருக்கும். இது வந்து 1953ல் பிறகு 63, 52ல் 63ல் 73ல் செய்யப்பட்டது. ஆனால் 73ல் செய்யப்பட்டதுக்கப்புறம் நார்த்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பாப்புலேஷன் க்ரோத் அதிகமாக இருந்தனால அங்கே நம்பர் ஆஃப் சீட்ஸ் அதிகமாகிட்டே போகுது, சவுத்தில் பாப்புலேஷன் கம்மியாக இருந்தனால கம்மியாகிட்டே போகுது, இந்தியன் மேப் அங்கே விரிஞ்சுக்கிட்டே போகுது, தெற்கு தேர்ச்சிக்கிட்டே போகுது. எப்படி ரெப்ரசன்டேஷன். இப்போ இதனால் ஒரு கவலை வந்து எதிர்ப்பெல்லாம் தெரிவிக்கும் பொழுது இந்திரா காந்தி கவர்மெண்ட் என்ன பண்ணாங்க, 73யோட இது 77ல் டீலிமிட் பண்ணிட்டு அதை ஃப்ரீஸ் பண்ணுறாங்க. 2000 வரலையும் இனி இல்லை அப்படின்னு 42nd அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. பட் 2000ல் இருக்கும் போதே வாஜ்பாய் கவர்மெண்ட்ல தெரிஞ்சாச்சு பெருசா ஒன்றும் மாற்றம் வரல. அதே மாதிரி தான் வடக்குல வந்து பெரிய அளவில் மாற்றங்கள் வரல, பாப்புலேஷன் ஏறி இருக்கு, சவுத்துல ரொம்ப குறைஞ்சிருக்கு. அப்போ இப்போ பெரிய ஒரு டிஸ்டன்ஸ் வந்துடும். அப்போ அவங்க என்ன பண்றாங்க, 2026 வரலையும் அதை தள்ளி போடுவோம், இருக்கிற நம்பர் அப்படியே வைப்போம் அப்படின்னு 84th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் 2026க்கு அப்புறம் வர்ற ஃபர்ஸ்ட் சென்சஸுக்கு அப்புறம் இந்த டீலிமிட்டேஷன் நடத்தலாம்னு சொல்லி முடிவு பண்றாங்க. இப்போ 87th அமெண்ட்மெண்ட் ஆக்ட்ல என்ன பண்றாங்க, எஸ்சி எஸ்டி சீட்ஸ், எஸ்சி எஸ்டிக்கு ப்ரொபோர்ஷன் டு த பாப்புலேஷன் இது கொடுக்கணும், இடஒதுக்கீடு ரிசர்வேஷன் கொடுக்கணும்னு இருக்கிறனால ஆர்டிகல் 330 and 333 என்ன பண்றாங்க,
எஸ்சி எஸ்டி சீட்ஸ் மட்டும் அந்த ப்ரொபோர்ஷன் அவங்க பாப்புலேஷன் சென்சஸ்ல 2007 சென்சஸ்ல எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்பர் கொடுக்கலாம். தமிழ்நாட்டுக்கு 39 இருக்குன்னா 39 தான் இருக்கும். ஆனால் எஸ்சி எஸ்டி சீட்ஸ் மட்டும் மாறும். 6 இருக்கிறது 7 ஆகலாம், அந்த மாதிரி. ஸோ இது பண்ணலாம் அவங்க பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரின்னு சொல்லி ரீட்ராயிங்கும் பண்ணிடலாம். ஏன்னா அர்பனைசேஷன் நிறைய ஆயிருக்கு. அப்போ ரீட்ரா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த ரீட்ரா பண்ணாங்க ஸ்டேட் எலெக்ஷனுக்கும் சரி யூனியன் எலெக்ஷனுக்கும். ஸோ இது டீலிமிட்டேஷன் கமிஷன். இப்போ இந்த டீலிமிட்டேஷன் கமிஷனை பற்றி கான்ஸ்டியூஷனில் கிடையாது. கான்ஸ்டியூஷன் சொல்கிறதெல்லாம் என்னன்னா பார்லிமெண்ட் இதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணலான்னு சொல்லுது. அப்போ டீலிமிட்டேஷன் கமிஷன் டீலிமிட்டேஷன் ஆக்ட் மூலியமாக வர்றது அது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. அது வந்து ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. இதை மைண்டில் முதல்ல வச்சுக்கோங்க. இது டீலிமிட்டேஷன் கமிஷன். இதில் ஒரே ஒரு விஷயம், இதில் கெர்ரி மேண்டரிங்னு ஒரு வார்த்தை வரும். என்சிஆர்டியில் பார்த்தீங்கன்னா கூட வரும். இது கெர்ரி மேண்டரிங்னு இருக்கும். இது என்ன சார் அது கெர்ரி மேண்டரிங்? கெர்ரி மேண்டரிங்னா ஒரு தப்பான முறையில் வந்துட்டு டீலிமிட் பண்ணுறது. இந்த குற்றச்சாட்டு நிறைய முறை வருது. இப்போ டீலிமிட்டேஷன் கமிஷனுடைய ரிப்போர்ட் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூக்கு சம்மந்தப்பட்டது கிடையாது. அன்லஸ் அதர்வைஸ் ஸ்ட்ராங் சீரியஸ் கன்சர்ன் இருந்தாலுடைய. கெர்ரி மேண்டரிங்னா என்னன்னா, இப்போ ஆளுங்கட்சி தான் பொதுவாக ஆளுங்கட்சி அவர்களுக்கு ஏற்றார் போல் மறுசீராய்வு செய்து கொள்வது தொகுதியை. இதை தான் வந்து கெர்ரி மேண்டரிங்னு சொல்றது. பட் இது ஒரு கேஸாலா இந்தியால, பட் குற்றச்சாட்டுகள் வந்திருக்குது. ஸோ ஸ்டேட்ஸுக்கு 170, இது 82, இது 170 டீலிமிட்டேஷன் இது நடக்கிறது. திஸ் இஸ் அபவுட் டீலிமிட்டேஷன். இப்போ 2026க்கு அப்புறம் சென்சஸ் எடுத்து அந்த சென்சஸின் மூலியமாக டீலிமிட்டேஷன் கமிஷன் வைக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. So how many delimitation commissions have been constituted up till now? 4. ஏன்னா 2003லையும் நம்ம ஒன்று கான்ஸ்டிடியூட், 2002லையும் ஒன்று கான்ஸ்டிடியூட் பண்ணியிருக்கோம். எதுக்கு? நம்பர் மாற்றலை. அப்போ ரீட்ரா பண்ணி எஸ்சி எஸ்டி சீட்ஸை மட்டும் தான் மாற்றணும். ஓகே, தென் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் regarding delimitation in India. It refers to the process of redrawing boundaries of electoral constituencies. கரெக்ட். ரீலிமிட்டேஷன் இஸ் கேரிட் அவுட் பை த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இண்டிபெண்டன்ட்லி. கிடையாது. இது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வித் ஸ்டேட். இது வந்து ஹைகோர்ட் ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இருப்பாங்க. அப்புறம் வந்து ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் இன்வால்வ் ஆவாங்க. அவங்க மட்டுமே இண்டிபெண்ட்டாக பண்ணுறது கிடையாது. இது டீலிமிட்டேஷன் ஆக்ட் என்ன சொல்லுதோ, இது இன்னும் சொல்ல போனால் ஆக்ட் வந்து அதை குறிப்பிடும் யார் யாரெல்லாம் மெம்பர்ஸ்னு. அந்த ஆக்ட் மூலியமாக வர்றது. எலெக்ஷன் கமிஷன் இண்டிபெண்ட்டாக பண்ணுறது கிடையாது. ஆனால் எலெக்ஷன் கமிஷன் இன்வால்வ் ஆகிருப்பாங்க. Okay, so one only is correct. Okay, so right to know the grounds of arrest. சுப்ரீம் கோர்ட் இப்போ ரீசெண்ட் மட்டும் இல்லை, பல கேஸில் முதலையும் சொன்னது தான். ஆர்டிகல் 22 உடைய அடிப்படையில் இட் இஸ் அ கான்ஸ்டிடியூஷனல் ரைட், ஃபண்டமெண்டல் ரைட்டும், தட் அன் அக்யூஸ்ட் இஸ் செட் அபவுட் த கிரவுண்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் அரெஸ்ட். என்ன காரணத்துக்காக அவர் அரெஸ்ட் பண்ணப்படுறாருன்னு ஒரு அக்யூஸ்டுக்கு தெரியணும். ஸோ திஸ் is an important constitutional right under article 21 and 22. சொல்றாங்க 21ல right to life and personal libertyல இது வரும். so deprivation of a person's liberty and life இது ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகும்னா, அவர் எதுக்கு ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ் பை லா, அந்த லா என்ன ப்ரொசீஜர்ல அவரை நம்ம அவங்க லிபர்ட்டியை ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்கிறது அவருக்கு சொல்லணும். ஸோ அதுதான் 21 அங்க வர்றது. ஸோ 22 இட் இஸ் ஆல்சோ எசென்ஷியல். இப்போ 22ல என்ன, எப்படி சார்? A person who is arrested shall be informed of the grounds of his arrest. அவுட்ரைட்டா சொல்லுது. Secondly, shall be given the earliest chance to approach the court. கோர்ட்டை அவர் அப்ரோச் பண்றதுக்கு ஏர்லியஸ்ட் சான்ஸ் கொடுக்கணும். அட்வொகேட்டை, பர்டிகுலர் கோர்ட் இந்த சென்ஸ் அட்வொகேட்டை அப்ரோச் பண்ண அவரோட நியர் அண்ட் டியர் ஒன்ஸ்க்கு தெரிவிக்கப்படணும். 24 hours உள்ளார அவரை ப்ரெசன்ட் பண்ணணும். 24 hours மேலே ஆகுதுன்னா அப்போது அது வந்து இல்லீகல் அரெஸ்ட்லேயே சேரும். அது எக்ஸ்க்ளூடிங் த டைம் டேக்கன் ஃபார் ட்ராவல் டைமை தவிர 24 hours ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் முன்னாடி ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ இதெல்லாம் த ரூல் ரிலேட்டிங் டு இட். ஓகே, ஸோ ரைட் டு ப்ரைவசி இஸ் ப்ரொடெக்டட் ஆஸ் அன் இன்ட்ரென்சிக் பார்ட் ஆஃப் ரைட் டு லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி விச் ஆஃப் த ஃபாலோயிங். இது வந்து 21 சம்பந்தமாக வந்திருக்கு. பலமுறை கேட்டாச்சு. இது மெயின்ஸு ப்ரிலிம்ஸ்ன்னு சொல்லி பலமுறை கேட்ட ஒரு ஏரியா. ஆர்டிகல் 22 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் டீல்ஸ் வித் சிம்பிள் ஸ்ட்ரெயிட். நம்ம ஒரு ப்ராக்டிஸ் கொஸ்டின் போடுறோங்கிறதுக்காக போடுறோம்.
தென் கான்ஸ்டியூஷனல் ரைட், லீகல் ரைட். இது இப்போ இந்த குழப்பம் இல்லை. நான் எப்போ ப்ராப்ளம் வரும் அப்படின்னா இது ரெண்டையும் ஒன்றா கேட்கும்போது ப்ராப்ளம் வருது. சி ரைட் டு லைஃப் அண்டர் த கான்ஸ்டிடியூஷன், எஸ்பெஷலி பார்ட் 3. இப்போ ஃபண்டமெண்டல் ரைட் எல்லாமே கான்ஸ்டியூஷனல் ரைட்டும் தான், ஃபண்டமெண்டல் ரைட்டும் தான். எந்த 32 மூலியமாகவும் 226 மூலியமாகவும் என்ஃபோர்ஸ் ஆகுது. லீகல் ரைட்டுங்கிறது ஒரு லா மூலியமா வர்றது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா, இப்போ ஃபண்டமெண்டல் ரைட்டுக்கும் கான்ஸ்டியூஷனல் ரைட்டுக்கும் வித்தியாசம் நீங்க போட்டீங்கன்னா அதை நம்ம வேற மாதிரி சொல்ல வேண்டியது. பார்ட் 3ல வர்றதை வந்து ஃபண்டமெண்டல் ரைட்னும், பார்ட் 3 இல்லாம வரக்கூடிய மற்ற ரைட், ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்டிகல் 300A கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய ரைட், ஆனா அதுக்கு ஒரு லா வேணும். 326 கான்ஸ்டியூஷன் சொல்லக்கூடிய ரைட், அதுக்கு ஒரு லா வேணும். இதை நம்ம என்ன சொல்றோம்? கான்ஸ்டிடியூஷனல் ரைட்னா இப்போ ஜெனரல் கான்ஸ்டிடியூஷனல் ரைட்னா இட் இன்க்ளூட்ஸ் ஃபண்டமெண்டல் ரைட் அண்ட் ஆல் அதர் ரைட்ஸ் வித் இன் த கான்ஸ்டிடியூஷன். ஸோ இப்போ லீகல் ரைட்டும் கான்ஸ்டிடியூஷனல் லீகல் ரைட் செப்பரேட்டா எடுக்கும் பொழுது த அண்டர்ஸ்டாண்டிங் ஹியர் இஸ், ஸோ ஆர்டினரி லாஸ் கிராண்டட் பை ஆர்டினரி லாஸ் enforceable in ordinary courts, a law, the right that comes out of act. ஆக்சுவலா ரைட் டு ஓட்டு பாத்தீங்கன்னா நீங்க கான்ஸ்டிடியூஷன்ல 326 சொல்றது இருக்கு இல்லையா, அது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் ரைட் டு ஓட்டு. பட் லீகல் ரைட்னு பார்க்கும்போது 18 இயர்ஸ்க்கு மேல அது ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் உடைய அண்டர்ல இருந்து வர்றது. இன்னுமே ப்ராப்பர் எக்ஸாம்பிள் அது கூட ஹியூமன் ரைட்ஸ், அது ஒரு ஸ்டாச்சுட்டரி ரைட், லீகல் ரைட் தான் அது. ஓகே, ஸோ ரைட் டு டிஜிட்டல் ஆக்சஸ், இதுல வந்து குழப்பம் இருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்கு தான் இவ்வளோ இதா சொல்றேன். கான்ஸ்டியூஷன் ரைட், லீகல் ரைட்னு கேட்டால் கான்ஸ்டியூஷன் ரைட்டுக்குள்ளார ஃபண்டமெண்டல் ரைட்டும் வரும், அதர் ரைட்ஸும் வரும். கான்ஸ்டியூஷனில் இருக்கிற அதர் ரைட்ஸும் வரும் தான். இப்போ லீகல் ரைட் அப்படின்னு செப்பரேட் ஆனால் ஸ்டாச்சுட்டரி லா மூலியமா வரக்கூடிய ரைட். இப்போ ஓட்டு வந்து 18 வயசுக்கு மேலே தான், முதல்ல 21 வயசு இருந்துச்சு. 69th அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமாக 61st அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலியமாக இட் காட் ஷிஃப்டட் டு 18. ஸோ இது வந்து நாளைக்கு மாறலாம். அது அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்கன்னா, ஆக்டுக்கு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க அப்படின்னா அது மாறலாம். அது ஓகே, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் தே கேன் சேஞ்ச். இப்போ இதெல்லாம் வந்து லீகல் ரைட். அது ரைட் தட் எமனேட்ஸ் அவுட் ஆஃப் அன் ஆக்ட், ஹியூமன் ரைட்ஸ், லீகல் ரைட். சரி, ரைட் டு டிஜிட்டல் ஆக்சஸ். இந்த கேஸ், இந்த கேஸுக்காக தான் இது. இப்போ அமர் ஜெயின் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா 2025 ஹெல்ட் இன்க்ளூசிவ் டிஜிட்டல் ஆக்சஸ் இஸ் அ பார்ட் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட். நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ டிஜிட்டல் ஆக்சஸ்ங்கும் போது காஷ்மீர்ல ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பண்ணி இந்த 2019 370 ரிமூவலுக்கு அப்புறம் இன்டர்நெட் ஷட் டவுன் ஆனப்போ ரைட் டு ஹேவ் ஆக்சஸ் டு இன்டர்நெட்டுங்கிறத ஒரு ஃபண்டமெண்டல் ரைட்டுனாங்க. அதாவது இன்டர்நெட் இருக்கிற இடங்கள்ல இன்டர்நெட் உங்களுக்கு கட் பண்ணி வைத்திருந்தால் ரைட் டு ஹேவ் ஆக்சஸ் டு இன்டர்நெட் சொல்லியிருந்தாங்க. இப்போ இது வேற, ரைட் டு ஹேவ் டிஜிட்டல் ஆக்சஸ். இது என்ன ரைட் டு ஹேவ் டிஜிட்டல் ஆக்சஸ் அப்படின்னா, ஆக்சுவலி டிஃபரண்ட்லி ஏபிள்டு பீப்புள், மார்ஜினலைஸ்டு கம்யூனிட்டிஸ், அவங்களுக்கு ஆக்சசபிளா இருக்கணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பில்டிங் போறோம், ஒரு பில்டிங் போகும்போது ஸ்டெப்ஸ் இருக்கு, ரேம்ப் இருக்கு. ரேம்ப் எதுக்கு வைக்கிறாங்க? ஸ்டெப்ஸ் ஏற முடியாதவங்க வருவாங்க, டிஃபரெண்ட்லி ஏபிள்டு வருவாங்க, அதுக்காக. அதே மாதிரி டிஜிட்டல்லையும் டிஜிட்டல் மோட்லையும் எல்லா தரப்பினருக்கும் உண்டானதாக அது இருக்கணும், அந்த பிளாட்ஃபார்ம் இருக்கணும். அதுதான் இங்க சொல்லப்படுறது. ஸோ கன்சிடர்டு பார்ட் ஆஃப் ஆர்டிகல் 21 as it enables citizens to access essential services like governance, education, healthcare and welfare benefits actually. So equality considerations இது. So its significance protects the rights of millions of disabled Indians facing inaccessible digital infrastructure. Ability of all the people, they are differently abled people, marginalized people to have access to digital technologies. ஒரு பிளாட்ஃபார்ம் அதுக்கு ஏற்ற மாதிரி ஏற்படுத்தி வைக்கணும். ஒரு பிளைண்ட் ஆர் பீப்புள் டிஃபரெண்ட்லி ஏபிள் அவங்களும் யூஸ் பண்றதுக்கு வாய்ப்பா இருக்கிற மாதிரி ஆக்சசபிலிட்டி வைக்கலாம். கையிலேயே இப்படி சிலருக்கு இப்படிலாம் பண்ண முடியாது, அதாவது டிஃபரெண்ட்லி ஏபிள்டா இருப்பாங்க, ஆர்டிமிசம் இல்லை அவங்க, இது மாதிரி வைக்கலாம். ஸோ ரைட் டு டிஜிட்டல் ஆக்சஸ் இஸ் பிரைமர்லி டெரைவ்டு ஃப்ரம் ஆர்டிகல் 21. வரலாம் கேள்வி. அண்டர்ஸ்டாண்டிங் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். இப்போ ஆர்டிகல் 22 முதலே சொன்னோம். இப்போ 22 கிளாஸ் 1 அண்ட் கிளாஸ் 2 ஸ்பீக்ஸ் அபவுட் protection under detention. இப்போ 22 class 3 is exception. அது என்ன எக்ஸெப்ஷன்? 22 class 3ல நீங்க பாத்தீங்கன்னா யாருக்கெல்லாம் இது முடியாது, பிரிவென்டிவ் டிடென்ஷன் இருக்கிறவங்களுக்கு 22 class 1 and 2 செல்லுபடி ஆகாது.
எனிமி ஏலியனுக்கு செல்லுபடியாகாது. இது 2 தான் எக்ஸெப்ஷன். இப்போ 22 கிளாஸ் 4 to 7 பார்த்தீங்கன்னா ப்ரிவென்டிவ் டிடென்ஷனை பற்றி சொல்லுது. அது என்ன சார் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்? இப்போ ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அப்படிங்கும் போது ஒரு இது ஆக்சுவலாக இந்த கான்செப்ட் ஆஃப் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் இஸ் அகெயின்ஸ்ட் கிரிமினல் ஜஸ்டிஸ் ஃபிலாசபி. ஏன்னா கிரிமினல் ஜஸ்டிஸோடைய பேசிக் ஃபிலாசபியே 2 இருக்கணும் கிரைமுக்கு. ஆக்டஸ் ரியஸ் மென்சரியா. ஒரு ஆக்ஷன் இருக்கணும், அதுக்கு உண்டான மோட்டிவ் இருக்கணும். இது 2 இருந்தால் தான் அது பேர் கிரைம். இல்லைன்னா அது டாட்டாவுக்கும் மாறும். அது வந்து ஒரு இன்சிடென்டல் ஆக்ட். ஒரு ஆக்ஷன் நடக்குது, ஆனால் அது பேர் ஆக்சிடென்ட்னு ஏன் சொல்கிறோம்? அவங்க நினைக்கல, ஆனால் நடந்துருச்சு. அதுக்கும் தண்டனை உண்டு. ஆனால் அது கிரைம் அளவுக்கு தண்டனை கொடுக்க முடியாது. அதே மாதிரி தான் இப்போ இந்த விஷயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் உங்களுக்கு ஆக்ஷனே நடக்கலை, ஆனால் அவங்களுக்கு மோட்டிவ் இருக்கிறதா சொல்லி அவங்கள நம்ம ரெஸ்ட்ரெயின் பண்ணுறது. இது ஹேபிச்சுவல் அஃபண்டர்ஸையும் பண்ணுவாங்க. ஸோ இப்படி ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பண்ணும் பொழுது அவங்களுக்கு என்னதான் அப்போ ரைட் இருக்கு? அவங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணணும் எந்த கிரவுண்ட்ஸில் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி. இன்னும் சொல்ல போனால் ப்ரிவென்டிவ் டிடென்ஷனில் அரெஸ்ட் பண்ணுறவங்களுக்கு ஸ்டேட் வந்து இது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் as well as யூனியன் கவர்மெண்ட் 2 பேருமே வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லாஸ் பண்ணலாம். இப்போ பார்லிமெண்ட் பார்த்தீங்கன்னா தே ஹேவ் எக்ஸ்க்ளூசிவ் அத்தாரிட்டி when it comes to நேஷனல் செக்யூரிட்டி, டிஃபென்ஸ் அண்ட் ஃபாரின் அஃபேர்ஸ். இது பார்லிமெண்ட் மட்டும்தான். இந்த காரணத்துக்காக இப்போ நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட்லாம் இருக்குது, பார்லிமெண்ட் மட்டும் தான் பண்ண முடியாதுங்களா? இப்போ தமிழ்நாடுலாம் எடுத்துக்கோங்க, எந்த ஸ்டேட்டுமே எடுங்க, குண்டாஸ் ஆக்ட் இதெல்லாம் இருக்குது. இப்போ பூட் லெக்கர்ஸு, இந்த சாராயங்காய்ச்சறவங்க, இந்த மாதிரி ஒரு கண்டினியூஸ் ரவுடிசம் பண்ணுறவங்க, இவங்களுக்குலாம் குண்டாஸ் ஆக்ட் போடுவாங்க. இந்த குண்டாஸ் போடுறவங்க இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டுடைய ஆக்டில் வர்றது, ஸ்டேட் பண்ணுறது. அது வந்து ஸ்டேட்டும் வந்து பப்ளிக் ஆர்டர் மெயின்டைன் பண்ண, லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ண போடலாம். ஸோ பார்லிமெண்ட்டும் ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லா ஏற்படுத்தலாம், ஸ்டேட்டும் ஏற்படுத்தலாம். சரி, அவங்கள்ட்ட கெசட் அனுப்புவாங்க ஆக்சுவலாக. அதில் வந்து இந்த காரணங்களுக்காக இப்படி இப்படின்னு. சரி, அப்படி அரெஸ்ட் பண்ணால் என்ன அவங்களுக்கு உரிமைகள் இருக்குது, காரணம் சொல்லணும். அவங்களையும் வந்து அவங்க அட்வொகேட்டை அப்ரோச் பண்ணுறதுக்கு அனுமதி கொடுக்கலாம். தென் கொடுக்கப்படணும். தென் மேக்ஸிமம் 3 மந்த்ஸ். இங்கே நல்லா கவனிக்கணும். இங்கே படிக்கும் போது மேக்ஸிமம் 3 மந்த்ஸ் நம்ம எப்பயுமே படிக்கணும். இது ஒரு 3 மந்த்ஸ்ன்னு படிச்சுட்டு போகிற பழக்கம் இருக்குது. மேக்ஸிமம் 3 மந்த்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடு எடுத்துக்கோங்க, குண்டாஸ் ஆக்ட் தமிழ்நாடுலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கு 3 வீக்ஸ் தான். ஸோ மேக்ஸிமம் 1 வீக்காகவும் இருக்கலாம், 3 மந்த்ஸ் வரலையும் இருக்கலாம். அதுக்குள்ளார அவங்கள ஒரு அட்வைசரி போர்டு நியமித்து அந்த அட்வைசரி போர்டுக்கு முன்னாடி அவங்கள கொண்டு போய் நிறுத்தணும். அது என்ன சார் அட்வைசரி போர்டு கொண்டு போய் நிறுத்துறது? அட்வைசரி போர்டு யூஸ்வலாக கன்சிஸ்ட் ஆஃப் ஹைகோர்ட் ஜட்ஜு, அப்புறம் ஒரு ஆக்டிவிஸ்ட், இந்த மாதிரி இருப்பாங்க. இவங்க முன்னாடி ஆக்சுவலாக அங்கே அட்வொகேட்லாம் இல்லை, சம்மந்தப்பட்டவங்களுடைய பேரண்ட்ஸோ இல்லை வெல்விஷர்ஸ் ஆர் ஃபேமிலி மெம்பர்ஸ் பேசலாம். இவங்களை இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் அரெஸ்ட் பண்ணது தப்புன்னு சொல்கிறது தான் அது பண்ணலாம். ஸோ இதுதான் ப்ரிவென்டிவ் டிடென்ஷனுடைய பேஸ். இது ஸோ அட்வைசரி போர்டு முன்னாடி கொண்டு போகிறதும், அட்வைசரி போர்டில் வந்து இது சொல்லப்படுறதும். ஓகே, ஸோ இப்போ 3 மாதம் மேக்ஸிமம். அது அந்த லாவே வந்து மேக்ஸிமம் 3 மாதம் தான் வைக்க முடியும். சரி, 3 மாதத்துக்குள்ளார அட்வைசரி போர்டு சொல்லி இவங்களை அரெஸ்ட் கரெக்டுன்னு அவங்க பண்ணிட்டாங்கன்னா எவ்வளோ நாள்னு அட்வைசரி போர்டு சொல்கிறாங்களோ அது வரைக்கும் கண்டினியூ பண்ணலாம். இல்லைன்னா ரிலீஸ் பண்ணணும். இதுக்கு நடுவில் அப்போ சான்ஸே இல்லையா சார்? நம்ம ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா வேறு வழியே இல்லையா? வழி இருக்குது, கோர்ட்டுக்கு போகலாம். இது ஒரு அன்லாஃபுல் அரெஸ்ட்டு, இல்லீகல் அரெஸ்ட்டு அப்படின்னு சொல்லி இது வந்து என்ன காரணம் நம்ம சொல்கிறோமோ சொல்லி ஹெபியஸ் கார்பஸ் அப்ளை பண்ணலாம். ஏன்னா ஹெபியஸ் கார்பஸ்ங்கிறது இல்லீகல் அரெஸ்ட்டுக்கும் கூடும். ஆள் காணோம்னா மட்டும் கிடையாது. பிரிங் த பாடி பிஃபோருங்கிறதுனா ஒரு இல்லீகல் அரெஸ்ட், தேவையில்லாமல் கன்ஃபைன் பண்ணி வச்சிருக்காங்க, தவறு, இந்த சட்டம் எனக்கு சேராது. அன்லாஃபுல் அரெஸ்ட், அன்லாஃபுல் டிடென்ஷன்லையும் இது சேரும். ஸோ அப்பையும் வந்து இது திஸ் கேன் பி ப்ராட். ஸோ திஸ் கீப் இட் இன் மைண்ட். ஸோ இதுதான் வந்து ப்ரிவென்டிவ் டிடென்ஷன். ஸோ இதுக்கு ஒரு கன்கரண்ட் அத்தாரிட்டி இருக்குது அப்படின்னா பார்லிமெண்ட்டும் ஏற்றலாம், ஸ்டேட்டும் ஏற்றலாம். இதில் ஒன்றே எக்ஸப்ஷன் இருக்குது. அது வந்து 22 கிளாஸ் 7 வரும். அது என்னன்னா, இந்த 3 மாதம் அட்வைசரி போர்டு கூட்டு போகிறதே தேவையில்லை. ஒருத்தர் அரெஸ்ட் பண்ணால் வைக்கலாம் நடுவில். ஆனால் கோர்ட்டுக்கு மட்டும் அவங்க போகலாம், அது வேற. கோர்ட்டுக்கு போகாமல் அட்வைசரி போர்டு போகாமல் வைக்கலாம். அது யார் சார்? எந்த சட்டத்தில் அரெஸ்ட் பண்ணுறோமோ அந்த சட்டமே சொல்லணும் இவங்களை இவ்வளோ நாள் வைக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சில செக்யூரிட்டி ஆக்ட்ஸ்லாம் இருக்குது, 1 வருஷம் வரலையே அவங்கள வைக்கலான்னு இருக்கு. அப்படி பண்ணலாம். ஓகே, பட் அவங்க அப்பயுமே ஹெபியஸ் கார்பஸ் போய் ஹெபியஸ் கார்பஸ் வந்து இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் இல்லீகல்னு சொல்லிட்டா வெக்கேட் ஆயிரும், இவங்க ரிலீஸ் ஆகலாம். ஸோ திஸ் இஸ் வாட் இட் இஸ். ஓகே, 2023 கொஸ்டின் இது. அக்கார்டிங் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேஸ் அ டியூட்டி டு ப்ரொடெக்ட் ஸ்டேட்ஸ் ஃப்ரம் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ். இது நம்ம முன்னாடி எமர்ஜென்சி பார்த்தோம், அதுவும் சம்பந்தப்பட்டது தான் அது. ஸோ இஃப் யூ see here, internal according to the constitution of India, the central government has a duty to protect state
ஃப்ரம் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ். நான் சொன்னேன், the Constitution of India exempts the states from providing legal counsel to a person being held for preventive detention. According to the Prevention of Terrorism Act 2002, confession of an accused before the police cannot be used as an evidence. சரி, இது மூணும் இது ஆக்சுவலாக ஈஸி தான். இது வந்து என்ன ப்ராப்ளம்னா 2023 பட் போட்டாவை பற்றி கேட்குறாங்க. ஆக்ட் இட் வாஸ் ரிமூவ்டு. பொதுவாகவே இந்த ப்ரிவென்டிவ் டிடென்ஷன் லாஸில் ஒரு லா தான் இதெல்லாம். இதுவுமே இது உள்ளார வந்துச்சு ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்லாம். இப்போ இல்லை. இந்த போட்டாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் போலீஸ்கிட்ட கன்ஃபெஷன் கொடுக்குறதே கூடும். இது கூடாதுன்னு சொல்லி போடுறது இருக்கு இல்லையா, இது கிடையாது இது. ஸோ இங்கே பாருங்கன்னா, அக்கார்டிங் டு த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா, த சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹாஸ் அ டியூட்டி டு ப்ரொடெக்ட் ஸ்டேட்ஸ் ஃப்ரம் இன்டர்னல் டிஸ்டர்பன்சஸ். தென் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா exempts the states from providing legal counsel to a person being held for preventive detention. இதுல ஃபர்ஸ்ட் 22 clause 1 and 2 applicable இல்லைன்னு பார்த்தோம். யாருக்கு? ப்ரிவென்டிவ் டிடென்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு. ஒரு எக்ஸ்டர்னல் த்ரெட்டாக இருக்கட்டும், அதாவது இன்டர்னல் இது 356 இருக்கிறது தான் நம்ம வந்து ஆர்ம்டு ரெபல்லியன் மாற்றினது. ஸோ இங்கே இது கான்ஸ்டியூஷன் 355 இந்த ப்ரொடெக்ட் பண்ணணும். ரெண்டாவது 22 clause 3 as I told to you before. இது நல்ல ஒரு டெக்னிக்கல் கொஸ்டின் இது. ஓகே, இது ராங் இது. ஸோ ஒன்லி 2. So, which consider the following statement regarding preventive detention in India. Preventive detention is used to prevent a person from committing future offense. Okay, so fine. The detained person has no right to be informed of the grounds of detention. அது கிடையாது. நான் இப்போ சொன்னேன், இவங்களுக்கும் கிரவுண்ட் சொல்லி தான் ஆகணும். லீகல் கவுன்சில் கொடுக்கறதுங்கிறது தான் உங்களுக்கு ஸ்ட்ராங் நோஷனில் இல்லை. பட் இது பண்ணி தான் ஆகணும். யூ ஹாவ் டு இன்ஃபார்ம் தெம். ஹெபியஸ் கார்பஸ் பெட்டிஷன், இந்த வாங்சுக் அவருடைய சோனம் வாங்சுக் நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் 6 months அவங்க வச்சாங்க. இப்போ ஹெபியஸ் கார்பஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ வித் ரெகார்ட் டு ஹெபியஸ் கார்பஸ் பிரிங் த பாடி பிஃபோர், இதில் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கணும் சார். நபரையே கூட்டு வரணுமா? கிடையாது. இப்போதான் சொன்னேன், இல்லீகல் டிடென்ஷன் இருந்தால் கூட அது செல்லுபடி ஆகும்னு சொல்லி. இதில் நபரை கூட்டு வர வேண்டியதில்லை. இப்போ கோர்ட்டுக்கிட்ட அந்த நபரை பற்றிய இன்ஃபர்மேஷன் தெரிவிக்கப்பட்டால் போதும். அது கோர்ட்டு அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா தென் இட் இஸ் நாட் அ ப்ராப்ளம். அது ஹெபியஸ் கார்பஸ் வந்து அங்கே எண்ட் ஆயிருது. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. அது ஆளையே கூட்டு வரணுங்கிற கட்டாயம் கிடையாது ஹெபியஸ் கார்பஸில். ஹெபியஸ் கார்பஸை பொறுத்தவரையிலையும் யூ இன்ஃபார்ம் த கோர்ட் அபவுட் த பர்சன். அந்த கோர்ட் இஸ் comforted with the information, then there is no problem. So it serves personal liberty protect பண்ணது. It can be issued against both private and public authority. Habeas corpus is the only writ which can be used against private person also. பப்ளிக் அண்ட் பிரைவேட் பர்சன் அப்போ ஹெபியஸ் கார்பஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ப்ரைவேட் பர்சன் வந்து யாரையாவது வந்து உங்களுக்கு கடத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன், ஸ்ட்ராங் இன்ஃபர்மேஷன் இருக்கும் பொழுது யூ கேன் டேக் தட். இப்போ எலோபிங் கேசஸில் நிறையா ஹெபியஸ் கார்பஸ் தான் ஃபைல் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ தட் கேன் வெரி வெல் பி தேர். அண்ட் சோனம் வாங்சுக்குடைய கேஸ் இட் வாஸ் தேர், ஹெபியஸ் கார்பஸ் ஃபைல்டு. ஒய்ஃப் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. அதுக்குள்ளார கோர்ட் என்ன கவர்மெண்ட் என்ன பண்ணிட்டாங்க, அவரை அந்த ஹெபியஸ் கார்பஸ் இதை வந்து நேஷனல் செக்யூரிட்டி ஆக்ட் அவர் மேலே போட்டிருந்ததை ரிமூவ் பண்ணிட்டாங்க. அப்போ உடனே அவங்க ரிமூவ் பண்ணோன்னே கோர்ட் என்ன சொல்லிட்டாங்க ஒய்ஃப்ட்ட, இப்போ இது கேஸு ஹெபியஸ் கார்பஸ் பெட்டிஷனுக்கே வேலை இல்லை, அவர் மேலே அந்த என்எஸ்ஏ போட்டதை நீக்கியாச்சு அப்படின்னு சொல்லிட்டாங்க, வெளியவும் விட்டாச்சு. Okay, so same Ravi was detained by police without being informed of the grounds of his arrest and was not produced before a magistrate within 24 hours. So his family approaches the court. எதை வச்சு அப்ரோச் பண்ணுவாங்க? ஹெபியஸ் கார்பஸ் தான். அப்போ இல்லீகல் டிடென்ஷனாக இருக்கட்டும், 24 மணி நேரத்துக்குள்ளார உங்களை மாஜிஸ்ட்ரேட் நிறுத்தலேன்னு இருக்கட்டும், எல்லா டைமும் ஹெபியஸ் கார்பஸ் தான். ஸோ 15th வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா சிபி ராதாகிருஷ்ணன் சார் is appointed from Tamil Nadu again. Okay, so the office of vice president is provided under article 63 of the constitution. It holds the second highest constitutional office after president of India. Then the chairman of Rajya Sabha, he is the chairman of Rajya Sabha, same like speaker, all the functions he has got.
And when the office of president becomes vacant for maximum of 6 months, he can act as president. அந்த நேரத்தில் அவர் பிரசிடென்ட் தான் ஆக்ட் பண்ணுவார். அப்போ வைஸ் பிரசிடென்ட் வேலை யார் பண்ணுவார்னா டெபுட்டி சேர்மன் ஆஃப் ராஜ்யசபாவாக இருப்பார். இவரோட எலெக்ஷன் எப்படி சார்? ஸோ எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் பார்த்தீங்கன்னா, so it is the members of both the houses vote actually. Members of Rajya Sabha and Lok Sabha vote in his election. And so in this, all nominated members also vote in his election actually. So removal process பார்த்தீங்கன்னா ஒரு effective majority or absolute majority. More than 50% of the total strength of the house minus vacancy. இது ராஜ்யசபாவில் மட்டும்தான் மூவ் பண்ண முடியும் ரிமூவல். மோர் தேன் 50% ஆஃப் த டோட்டல் ஸ்ட்ரென்த். இப்போ 245ல அப்படியே 245 மைனஸ் வேகன்சி. வேகன்சினா என்னன்னா ஆப்சென்ட் கிடையாது, வேக்கண்ட்டாக இருக்குது. அப்போது ஒரு 5 பேர் வேக்கண்ட், 5 சீட்டு ஃபில் ஆகாமல் இருக்குது, 240 தான் இருக்குது. அப்போ 240ல் 120க்கு மேலே வாங்கணும், 121 பீப்புள் சப்போர்ட் பண்ணியிருக்கணும். அப்புறம் அது லோக்சபாவில் சிம்பிள் மெஜாரிட்டி, லோக்சபாவுக்கு போகும், அங்கே சிம்பிள் மெஜாரிட்டியில் மூவ் பண்ணணும். இப்படி மூவ் பண்ணால் அவரை ரிமூவ் பண்ணலாம். மற்றபடி விச்சவர் பார்லிமெண்ட், அவர் பார்லிமெண்ட்ரி கமிட்டியில் மெம்பராக இருக்கலாம். விச்சவர் பார்லிமெண்ட்ரி கமிட்டி ஹி இஸ் த மெம்பர், ஹி இஸ் த எக்ஸ் அஃபிஷியோ சேர்பர்சன். அப்போனா அவர் மெம்பராக இருந்தாலே அவர் டிஃபால்ட் சேர்பர்சன். இவர் தான் அப்பாயின்ட் பண்ணுறாரு எல்லாத்தையும், இவர் தான் ஹெட் ஆஃப் த ஹவுஸு. ஸோ லீடர் ஆஃப் த ஹவுஸ் வேறு, ஹெட்டு வேறு. லீடர் ஆஃப் த ஹவுஸ்னால் எப்பயுமே பிஎம் எந்த ஹவுஸில் இருக்காரோ அவர் தான் லீடரு. பிஎம் அப்பாயின்ட் பண்ணுறவங்க தான் இன்னொரு ஹவுஸில் லீடராக இருப்பாங்க. ஹெட் ஆஃப் த ஹவுஸுங்கிறது ஹவுஸோடைய டோட்டல் இன்சார்ஜ் இவங்க கீழே தான், ஸ்பீக்கர் கீழேயும் வைஸ் பிரசிடென்ட் சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா அவங்க கீழே தான் இருக்கும். ஸோ இது மைண்டில் வச்சுக்கோங்க. தென் வித் ரெகார்ட் டு இட், ஹீ இஸ் எலிஜிபிள் ஃபார் எனி நம்பர் ஆஃப் டைம்ஸ். ஸோ தென் 5 years டைம் பீரியட் இஸ் அப்பாயிண்டட். இதை படிக்கும் போது ஜிகே மேட்டரா யார் எந்தெந்த வைஸ் பிரசிடென்ட்லாம் பிரசிடென்ட் ஆயிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். எந்தெந்த வைஸ் பிரசிடென்ட் எத்தனை பிரசிடென்ட்டை சர்வ் பண்ணியிருக்காங்க, மோர் நம்பர் ஆஃப். இப்போ அமித் அன்சாரி பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிரசிடென்ட்டை சர்வ் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி எவ்வளோ பேர் சர்வ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ பேரை சர்வ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம ஒரு கேள்வியாக கேட்கப்படலாம். ஸோ யூ ஹாவ் டு லுக் இன் டு தோஸ் சப்ஜெக்ட் மேட்டர்ஸ். ஸோ திஸ் இஸ் அபவுட் வைஸ் பிரசிடென்ட். தென் yes, so I think like now we have addressed with regard to vice president what is required. So which is not correct about vice, he is the ex officio chairperson, அது correct தான். அது he is elected by the members of both the houses, correct. He holds office for a term of 6 years illa 5 years. He can act as president in case of vacancy, அது correct. So see the answer. இதில் வந்து one thing is that 6 months அதான் அவர் வேக்கண்ட்டாக இருக்கும் போது ஹீ கேன். ஸோ இதில் இன்னொரு கொஸ்டின் இருக்குது. அக்கார்டிங் டு கான்ஸ்டியூஷன், லிசன் வெரி கேர்ஃபுல்லி. அக்கார்டிங் டு கான்ஸ்டியூஷன் ஆர்டிகல் 70 பார்க்கணும். இப்போ 65 பார்த்தீங்கன்னா என்ன சொல்லும், வென் பிரசிடென்ட் ஆஃபீஸ் இஸ் ஆஃபீஸ் இஸ் வேக்கண்ட், இஸ் வேக்கண்ட் ஃபார் சம் ரீசன்ஸ், வைஸ் பிரசிடென்ட் ஷால் ஆக்ட் ஆஸ் பிரசிடென்ட், இது இருக்கும். இப்போ 70 பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கலில் கான்ஸ்டிடியூஷன் என்ன சொல்லியிருக்கோ அது இல்லாத ஒரு ஆப்ஷன். அப்போ பிரசிடென்ட் இல்லை, அப்போ வைஸ் பிரசிடென்ட் ஆக்ட் பண்ணுறாரு, வைஸ் பிரசிடென்ட்டும் இல்லாமல் இருக்காரு. அப்போ யார் சார்? நார்மல், அதெல்லாம் அக்கார்டிங் டு லா இட் இஸ் சீஃப் ஜஸ்டிஸ். ஓகே, ஆனால் கான்ஸ்டியூஷனில் அது சொல்லப்படலை சீஃப் ஜஸ்டிஸ்னு. ஆர்டிகல் 70 எடுத்து பார்த்தீங்கன்னா தெளிவாக இருக்கும். அது யார்? பார்லிமெண்ட் மே பை லா ஸ்பெசிஃபைடு தெளிவாக இருக்கும். ஸோ பிரசிடென்ட்டும் வைஸ் பிரசிடென்ட் மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்கு. அவங்களும் இல்லைன்னா பார்லிமெண்ட் மே பை லா ஸ்பெசிஃபை. Veranda IAS, where your dream becomes reality.